என்னமா அறிவுமதி, எல்லாரும் இங்க பேசிட்டு இருக்கோம், நீ யாரு கூட போன்ல சேட் பண்ணிட்டு இருக்க? யார் இது, பாய் ஃப்ரெண்டா? போன்ல நல்லா சிரிச்சு சிரிச்சு மெசேஜ் அனுப்பிச்சிருக்க, நான் பார்த்த உடனே திரும்பிக்கிறேன். இல்ல பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். அறிவுமதிக்கு அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. ராமமூர்த்தி, நாம எல்லாரும் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா இந்த காலத்து பொண்ணுங்களை நம்பவே முடியாது. அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு ஊர் சுத்துறாங்க எல்லாம். என் பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, அவகிட்ட நாங்க சொல்லி வச்சிருக்கோம். அவனும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற பொண்ணுதான். உன்னோட போனை கொடுமா, நீ யார்கிட்ட பேசுறேன்னு நான் பாக்கணும். நீங்க எதுக்கு அவனோட போனை கேக்குறீங்க? அவ யார் கூட பேசினா அது உங்களுக்கு எதுக்கு? ராமமூர்த்தி, உங்க பொண்ணு சரியில்லையே. நான் எந்த தப்புமே பண்ணல. படிச்சோமா, அப்பா அம்மா பேச்ச கேட்டு நடந்துட்டோமா அப்படின்னு இருமா. உன்னோட படிப்பு முடிஞ்ச உடனே உங்க அம்மா அப்பாவே நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நீயா அதுக்கு முன்னாடி அவசரப்படாத. அக்கா, நான் யார்கிட்டயும் பேசல, என்னோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசினேன். நீ வேணா என் போனை செக் பண்ணிக்கோ. நானும் அப்பொழுது பாத்துக்கிட்டே இருக்கேன். எதுக்கு இவ்வளவு பேர் முன்னாடி வச்சு வாய்ப்பு வந்த மாதிரி நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்க? நீங்க பேசுறது என் தங்கச்சியை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. அறிவோட போனை எட்டி பார்த்தது இவரோட தப்பு. அம்மா, நீங்க 2 பேரும் சொல்லிருக்கலாம்ல, எங்க பொண்ணை நாங்க பாத்துக்கிறோம், முதலாளி நான் ஆபீஸோட நிறுத்திக்கோங்க, வீட்டு விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்கன்னு சொல்லுங்க. என் தங்கச்சி தப்பு பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். அப்படியே அவ பண்ணா கண்டிக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். வேற யாரும் மூக்கு நுழைக்க வேண்டாம் இதுல. சுரேஷ், நான் இங்க வந்திருக்கவே கூடாது. உனக்காக தான் நான் இங்க வந்தேன். உள்ள உன் பொண்டாட்டி அந்த பேச்சு பேசுறா, நீ ஒரு வாரத்துக்கு கூட அவளை ஏன்னு கேட்கல. அவ சொல்றதெல்லாம் கரெக்டுங்கிற மாதிரி உட்காந்து இருக்க. சுரேஷ் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டான். அவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்காக மதிக்கிட்ட சண்டை போடணுமா? உன் புருஷனை ஒருத்தி திட்டுறா, ஆனா நீ பாட்டுக்கு பாத்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தல. நீ அவகிட்ட சண்டைக்கு தானே போயிருக்கணும். என் புருஷனை நீ எப்படி அப்படி பேசினான்னு கேட்டிருக்கணும்ல. நீயும் அவங்களோட சேர்ந்து என்ன அசிங்கம் தானே படுத்தின.